ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர். தமிழ் சிலபஸில் யூனிட் 7ல் பார்த்தீங்கன்னாக்கா இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்கும். இது கீழே உள்ளது தான் அறநூல்கள். ஸோ இந்த அறநூல்களில் நாம் இது வரைக்கும் இந்த ஹைலைட் பண்ண வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நாம் தொடர்ச்சியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சிறுபஞ்ச மூலம். ஓகேங்களா? சிறுபஞ்ச மூலம் ரிலேட்டடாக உள்ள கண்டென்ட் தான் நம்ம மொத்தமாக கவர் பண்ண போகிறோம். ஸோ சிறுபஞ்ச மூலம் பொறுத்த வரைக்கும் 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 133 144 இருக்குது. அது என்ன இருக்குன்னு பார்க்கலாங்களா? இது 9th நியூ புக்கு. சரிங்களா? ஸோ 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 133 பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிறுபஞ்ச மூலம் காரியாசன் இருக்குங்களா? சிறுபஞ்ச மூலம் யார் எழுதியிருப்பா அப்படின்னாக்கா காரியாசன் தான் எழுதியிருப்பார். மனித வாழ்வை செழுமையாக்குபவை தான் என்னது? அறப்பண்புகள், நல்ல பண்புகள் ஆகும். இங்கே பாடல் பாருங்கள். அறிவுடையார் தாமே உணர்வர். ஓகேங்களா? அதாவது பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் மூவாது மூத்தவர். பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார். தாவா விதையாமை நாறுவ வித்துள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார். பூவாது காய்க்கும் மரம் இருக்குது அப்படின்றது எல்லாருமே அறிஞ்சது தான். யார்? மூவாது மூத்தவர், நூல் வல்லார். இவங்க எல்லாருமே அறிஞ்சிருக்காங்க. தாவா விதையாமை நாறுவ வித்துள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. என்ன சொல்கிறாங்க? பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பது உண்டு. அதான் பூவாது காய்க்கும் மரமுல. பூக்காமலேயே சில மரங்கள் காய்ப்பது உண்டு. ஓகேங்களா? ஸோ நமக்கு எப்படி நார்மலாகவே சயின்டிஃபிக் படி ஒரு பூ பூ மூலமாக தான் காய் வரும், அது மூலமாக தான் கனியாகும் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ பூக்காமலேயே சில மரங்கள் காய்ப்பது உண்டு. இதை போலவே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர். இதை போலவே நன்மை தீமைகள் நன்கு உணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார். சரிங்களா? என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா எப்படி அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். ஒரு பூ காய் கனி அப்படின்னு இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக காயாகிற ஒரு மரமும் இருக்குது. அது போல தான் நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்த வயதில் இளமையாக இருக்கிறவங்கள எப்படி வச்சு பார்க்குறாங்களாம்? அவங்களெலாம் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவர் அப்படின்னு சொல்கிறாரு. பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே. பாத்தி வைத்து விதை விதைக்காமலே, அதுதான் தாவா விதையாமை. பாத்தி வைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம வயலில் அதுக்கு தனியான பாத்திலாம் அமைச்சு விதை ஒன்று ஒன்றா விதைப்போம். அதாவது இப்படி பண்ணாமலேயே சில விதைகள் தாமாகவே முளைத்து வளரும் விதைகளும் இருக்குது. அதுபோலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். அதுபோலவே மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. தாவா விதையாமை நார்வ வித்துள்ள. அதாவது பாத்திலாம் அமைக்காமலே தாமாகவே விளையிற விதைகள் இருக்குது. அதுபோல் என்ன சொல்கிறாரு? மேதையரும், அதாவது பிறர் உணர்த்தாமலேயே மேதையாக இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா எதையுமே தாமே உணர்ந்து கொள்வர் அப்படின்ற மாதிரி சிறுபஞ்ச மூலத்தில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பூவாது காய்க்கும் மரமுல நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார். தாவா விதையாமை நூறுவ வித்துள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இந்த பாடலை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம சிறுபஞ்ச மூலம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பாடல் தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு பாடல் தான் இது. படிச்சுக்கிட்டிங்களா? பூவாது காய்க்கும் மரமுல நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார். தாவா விதையாமை நாறுவ வித்துள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. ஓகேங்களா? இது சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா காரியாசான். ஓகே, அவங்க சிறுபஞ்ச மூலம் நூல்வெளி பார்க்கலவங்க. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. ஆமாம், ஓகேங்களா? ஸோ சங்க காலத்துக்கு அப்புறமேட்டு தோன்றினது தான் இந்த நீதி நூல்கள். அவை 14 கீழ்கணக்கு என தொகுக்கப்படலாம். ஓகேங்களா? ஸோ 14 கீழ்கணக்கு உள்ளதான் நீதி நூல்கள் அப்படின்ற மாதிரி ஒரு 11 நூல்கள் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது அவற்றுள் ஒன்று சிறுபஞ்ச மூலமாகும். ஸோ இந்த நீதி நூல் அல்லது அறநூல்களில் ஒன்று தான் சிறுபஞ்ச மூலம். 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருளாகும். ஓகேங்களா? சிறு பஞ்ச மூலமா, சிறுனா சிறிய, பஞ்சனா 5. ஓகேங்களா? அதாவது பாஞ்ச் அப்படி சொல்லலாமா? மூலம்னா வேறு. ஸோ 5 சிறிய வேர்கள் என்பது இதனுடைய பொருளாகும். இவை கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சியாகும். அந்த 5 சிறிய வேர்கள் எதை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சியாகும். இந்த வேர்களால் ஆன மருந்தானது உடலின் நோயை போக்குகின்றன. அதுபோலவே சிறுபஞ்ச மூலம் பாடல்களில் உள்ள 5 கருத்துகளும் மக்களின் அறியாமையை போக்கி
நல்வழிப்படுத்தும் நோய் உள்ளன. அப்போது எத்தனை கருத்துகள்? 5 மருந்து பொருட்களால் 5 வேர்களால் ஆனதுங்களா? அதே மாதிரி 5 கருத்துக்கள் வந்து இதில் இருக்கும். அது வந்து எப்படின்னாக்கா மக்களுடைய அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தும் நோய் உள்ளன. இந்த பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன என்னும் வகையில் வாழ்வில் உண்மைகள் எடுத்துரைக்கின்றன. அப்போது எந்த நூலில் உள்ள பாடலானது நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வில் உண்மைகள் எடுத்து காட்டுகின்றன அப்படின்னு கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னாக்கா ஆன்சர் என்ன? சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் நூலின் ஆசிரியர் காரியாசான். இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காநாயரின் மாணக்கர் ஆவார். ஓகேங்களா? காரியாசன் வந்து மதுரை தமிழாசிரியரான மாக்காயனாரின் மாணாக்கர் ஆவார். இதில் காரி அப்படின்னாக்கா இயற்பெயர் ஆகும். சரிங்களா? காரியாசனில் இந்த காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயராகும். மா காரியாசன் என்று பாயிரச்செயல் இவரின் சிறப்பிக்கின்றது. ஓகேங்களா? காரியாசனை மா காரியாசன் என்று சிறப்பிப்பது எது அப்படின்னாக்கா பாயிரச்செய்யுள். ஃபஸ்ட்டு சிறுபஞ்ச மூலம். ஆசிரியர் யாரு? காரியாசான். ஓகேங்களா? அவருடைய இயற்பெயர் என்ன? காரி. ஆசான் என்பது தொழில் அடிப்படையில் அமைந்த பெயர். அடுத்தது இவர் யாருடைய மாணவர்? மதுரை தமிழாசிரியர் மாக்காயனருடைய மாணவர். இவரை மா காரியாசான் என்று சிறப்பிப்பது எது? பாயிரச்செய்யுள். இதுதான் வந்து ஆசிரியர் பற்றின கண்டென்ட்டு. அடுத்து நூல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிறுபஞ்ச மூலம். 5 சிறிய வேர்களின் தொகுப்பு என்பது தான் இதோடைய மீனிங்கு. அந்த 5 சிறிய வேர்கள் என்னென்ன? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இதுதான் வந்து 5 சிறிய வேர்கள். ஓகேங்களா? அதே மாதிரி எப்படி வந்து இந்த 5 வேர்களான மருந்தானது உடலின் நோயை போக்குகின்றதோ இந்த சிறுபஞ்ச மூலத்திலும் 5 கருத்துகள் இருக்குது. அந்த 5 கருத்துகளானது மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தும் நோய் உள்ளன. ஓகே. அடுத்தது எந்த நூலில் உள்ள பாடலானது நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன என்னும் வகையில் வாழ்வில் உண்மைகள் எடுத்து காட்டுகின்றன? எது? சிறுபஞ்ச மூலம். ஓகேங்களா? ஸோ ஒரு பேராவை ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்றது நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டோம், அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது கொஸ்டின் எப்படிலாம் கேட்பாங்களோ அந்த மாதிரி நாமளே கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்படி படித்தாதான் எக்ஸாமில் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வரும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துகள் இடம்பெற்றுள்ளன. ஓகேங்களா? 5 கருத்துகள் இடம்பெற்றுள்ளன. அதே போல் ஒரு பாடலில் 3, 6 கருத்துகள் உள்ளன. ஸோ 3 நாள் என்னது? திரிகடுகம் பார்த்தோமா? சுக்கு மிளகு திப்பிலியலானது. 6 கருத்துக்கள்ன்றது ஏலாதி. ஸோ நம்ம அடுத்த டாபிக் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மருந்து பெயர்களில் அமைந்த நூல்கள் பார்த்தோன்னாக்கா சிறுபஞ்ச மூலம், திரிகடுகம், ஏலாதி. சிறுபஞ்ச மூலம் என்பது 5 கருத்துக்கள் கொண்டது, திரிகடுகம் என்பது 3 கருத்துக்கள் கொண்டது, ஏலாதி என்பது 6 கருத்துக்களை கொண்டது. இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது வாங்க. இதுலேயும் 144 என்ன இருக்குது பார்க்குமா? 9th நியூ புக்கிலே 144 இங்கே பாருங்கள், பொருத்தமான விடையை தேர்ந்தெடு. ஓகேங்களா? ஸோ சிறுபஞ்ச மூலம் என்பது ஒரு அரை இலக்கியம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு அறநூலை சார்ந்ததுன்னு. ஸோ சிறுபஞ்ச மூலம் ஒரு அரை இலக்கியம் ஆகும். ஓகே. 9th நியூ புக்கு கம்ப்ளீட்டட். அடுத்தது 9th ஓல்டில் ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் 36 பாருங்கள். ஓகே ஆஃபீஸர், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 9th ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 36. ஓகேங்களா? இதில் பாருங்கள், சிறுபஞ்ச மூலம், ஆசிரியர் காரியாசான். பாடல் பாருங்கள். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன் நாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. எத்தனை கருத்துக்கள் உள்ளது? 1, 2, 3, 4, 5. ஸோ 5 அறக்கருத்துக்கள் பற்றி சொல்லிச்சுன்னா அது சிறுபஞ்ச மூலம். 5 சிறிய வேர்களின் தொகுப்பு. ஓகேங்களா? ஓகே. இப்போ மீனிங் பாருங்கள். வனப்புனா அழகு. சரிங்களா? ஸோ கண்ணுக்கு அழகு என்பது மற்றவரிடம் இரக்கம் கொள்ளுதல் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம கண்ணுக்கு அழகே வந்து நம்ம பார்க்குறோம், ஒருத்தவங்களை பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா அவங்க மேலே நம்ம இரக்கம் கொள்ளணும். அதுதான் அந்த கண் பார்க்கறதுக்கே வந்து அது பார்த்ததுக்கான ஒரு பலன் அங்கே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கண்ணுக்கு அழகு என்பதே என்ன அப்படின்னாக்கா ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னாக்கா அவங்களுக்கு நம்மளால் பண்ண முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும், அவங்க மேலே நம்ம இரக்கம் கொள்ளணும். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. கால் வனப்பு செல்லாமை. அப்போது காலுக்கு அழகு என்பது என்ன அப்படின்னாக்கா பிறரிடம் இறந்து செல்லாமை. ஓகேங்களா? ஸோ மற்றவங்ககிட்ட போய் கையேந்து நிற்காதீங்க, அவங்கக்கிட்ட போய் மெனக்கிட்டு போயிட்டு எனக்கு அது கூட இது கூட கேட்காதீங்க.
அடுத்தது என்வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல். ஓகேங்களா, என்வனப்பு. ஓகேங்களா, ஆராய்ச்சிக்கு அழகு என்பது தன்னுடைய ஆராய்ச்சி பண்ண விஷயத்தை துணிந்து மற்றவங்ககிட்ட வந்து எடுத்து சொல்கிறது. அடுத்தது பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல். பண் அப்படின்னா இசைங்களா. ஸோ இசைக்கு அழகு என்பதே மற்றவங்க கேட்குறவங்க வந்து பரவாயில்ல நல்லா பாடுறேன், உன்னுடைய வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு மற்றவங்க வந்து நம்மளை வந்து புகழ்ந்து சொல்லணும். பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல். நம்மளுடைய இசையை வந்து மற்றவங்க கேட்குறவங்க பரவாயில்ல நீ நல்லா பாடுற அப்படி சொல்லிட்டு நம்மளை வந்து நல்லா பாடுறன்ற மாதிரி எடுத்து உரைக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது கிளர்வேந்தன் தன் நாடு வாட்டான் நன்றென்றல் என்பது வனப்பு. அரசன் என்பவன் தன்னுடைய மக்கள், ஓகேங்களா, ஸோ தன்னுடைய நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து வாடாமல் அவங்களுக்கு தேவையான எல்லா சலுகையும் கொடுத்து கஷ்டப்படாமல் நல்ல முறையில் வந்து நாட்டை வந்து ஆள்றாங்க அப்படின்ற மாதிரி நன்றி என்றல். ஓகேங்களா, மற்றவங்க வந்து சொல்லணும். ஓகேங்களா, பிற நாட்டை சேர்ந்தவங்க பிறர் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, பரவாயில்லப்பா அந்த மன்னன் வந்து தன் நாட்டு மக்களை வந்து சீரும் சிறப்புமாக செழுமையுடன் வந்து வைத்திருக்கான், அவங்க எந்த விதத்துலையும் வந்து வாட்டாமல் இருக்காங்க, வாட்டாமல் அப்படின்னாக்கா கஷ்டப்படாமல், ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்க வந்து சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அதுதான் வந்து அந்த கிளர்வேந்தனுக்கே அழகு. ஓகேங்களா, ஸோ எதெல்லாம் வந்து அழகுன்ற மாதிரி சிறுபஞ்சமூலத்தில் காரியாசன் அழகாக எழுதியிருக்காரு. இந்த பாடல் வந்து கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன் நாடு வாட்டான் நன்றென்றல் வனர்ப்பு. ஓகேங்களா, அதுதான் வந்து அழகு அப்படின்ற மாதிரி எது இதெல்லாம் வந்து அழகுன்றத காரியாசன் சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்தது பாருங்க. காரியாசான் இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயினாரின் மாணாக்கர். யாருடைய மாணவர் இவர்? மதுரை தமிழாசிரியரான மாக்காயினாருடைய மாணவர் ஆவார். அப்படி சொல்லிட்டு சொன்னது எது அப்படின்னாக்கா சிறப்பு பயிரும் சொல்லியிருக்கு. எப்பா இவர் வந்து மதுரை தமிழாசிரியர் மாக்காயினார் மாணவர் தான் அப்படி சொல்லிட்டு சிறப்பு பாயிரம் கூறுகின்றது அப்படின்னு. ஓகேங்களா, அடுத்தது இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். ஓகேங்களா, காரியாசன் எந்த சமயம்? சமண சமயத்தை சார்ந்தவர். அடுத்தது இவரும் கனி மேதாவாரும் ஒரு சாலை மாணாக்கர். யார் மேம் இந்த கனி மேதாவர் அப்படின்னாக்கா ஏலாதி. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஏலாதி இருக்குங்களே, ஸோ ஏலாதி என்பதும் மருந்து பொருளானது தான். அந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னாக்கா இந்த கனி மேதாவியார். ஸோ இந்த கனி மேதாவியாரும் காரியாசனும் ஒரு சாலை மாணாக்கர் ஆவர். பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. அப்போது எந்த நூலில் பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் உள்ளன அப்படின்னாக்கா இந்த சிறுபஞ்சமூலத்தில் உள்ளன. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ என்ன பார்த்துருக்கோம்? மதுரை தமிழாசிரியர் மாக்காயின மாணவர் தான் காரியாசன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது சிறப்பு பாயிரம். எந்த சமயம்? சமண சமயம். இவரும் கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணாக்கர். அடுத்தது பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. அடுத்தது பாருங்க, சிறுபஞ்சமூலம். இது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுங்களா. ஆசிரியர் யாரு? காரியாசான். அடுத்தது கடவுள் வாழ்த்தை சேர்த்து 97 வெண்பாக்கள் உள்ளன. ஓகேங்களா, இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். எத்தனை வெண்பாக்கள் அப்படின்னாக்கா 97 வெண்பாக்கள். அந்த வந்து கடவுள் வாழ்த்தை சேர்த்தா நீங்களாமலாம் அப்படின்னாக்கா கடவுள் வாழ்த்தை சேர்த்து 97 வெண்பாக்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஓகே. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இதுதான் வந்து 5 மூலிகளுடைய வேர்கள் சொல்லலாம். இதெல்லாம் வந்து உடல் நோய் தீர்ப்பன. அதுபோல் இந்த நூலின் ஒவ்வொரு பாடலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்தும் மக்கள் மனநோயை போக்குவதாக உள்ளன. ஆதலால் இந்த நூலானது சிறுபஞ்சமூலம் என பெயர் பெற்றது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன நோட் பண்ணுறோம்? கடல் வாழ்த்தை சேர்த்து 97 வெண்பாக்கள் உள்ளன, இதை நோட் பண்ணுறோம். அதே மாதிரி மதுரை தமிழாசிரியர் மாக்காயினார் மாணவர் சொன்னது சிறப்பாயிரம் சொல்லிச்சு, இதை நோட் பண்ணிக்கிறோம். சமண சமயத்தை சார்ந்தவர். அடுத்தது பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. அப்புறம் இது நமக்கு படிச்சுட்டோம். கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி 5 கருத்துகள் கொண்டது. எது? இந்த சிறுபஞ்சமூலம் ஆகும். கண்ணுக்கு அழகு என்பது கண்ணோட்டம். என்வனப்பு இத்துணையம் என்று உரைத்தல். பண்ணுக்கு அழகு கேட்டார் நன்றென்றல். பிறரிடம் இருந்து செல்லம் என்பது காலுக்கு அழகு ஆகும். ஓகேங்களா, ஓகே. இது நமக்கு 9th உள்ள கண்டென்ட் பார்த்தாச்சு. அடுத்தது 12th சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 17 வந்து ஒரு பாடல் இருக்குது. அது என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. அது பார்த்துட்டு அப்படியே கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ள சோர்ஸையும் பார்த்துடலாம். ஓகே ஆஃபீஸர், இது பாருங்கள். 12th சிறப்பு தமிழ் உள்ள கண்டென்ட்டு. மக்களை காப்பது என்பது அரசனின் கடமை. மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி என்பது ஆண்டோர் வாக்கு. சரிங்களா? ஸோ சிறுபஞ்சமூலம் அரசின் இயல்புகளை வந்து விவரிக்கும் விதம் வந்து இங்கே பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
இந்த பாடல் பாருங்கள். பொருள் போகம் அஞ்சாமை பொன்றுங்கார் போர்த்த அருள் போகாவார் அறம் என்றைந்தும் இருள் தீர கூறப்படும் குணத்தான் கூர்வேல் வல். ஓகேங்களா, வேந்தனால் தேரப்படும் குணத்தினான் ஆவான். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, பொருள், ஓகேங்களா, பொருள், இன்பம், எதற்கும் அஞ்சாமை, பொன்றுங்கார் போர்த்த அருள், ஓகேங்களா, இரக்கம் கொள்ளுதல், அடுத்தது போகா வர அறம், ஓகேங்களா, நிலையான அறம், இந்த ஐந்தும் உள்ள அரசனை தான் எல்லாருமே சிறந்த அரசனாக செயலாற்றுவதற்குரிய தகுதியுடையவன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியும். ஓகேங்களா, இது எல்லாமே இருந்தால் தான் அவங்கக்கிட்ட நிறைய பொருள் இருக்கணும். அந்த நிறைய பொருள் இருந்தால் தான் மக்களுக்கு வந்து நிறைய செய்ய முடியும். அடுத்தது போகம், இன்பம் நிறையா இருக்கணும். சந்தோஷமாக இருந்தால் தான் அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை வந்து கொடுக்க முடியும். அடுத்து அஞ்சாமை, எதற்குமே அஞ்சாமல், ஓகேங்களா, ஒரு போருக்கு அஞ்சாமல், ஒரு மேடைக்கு அஞ்சாமல், எதற்கும் அஞ்சாமல் இருக்கணும். அடுத்தது ஒரு அருள், ஓகேங்களா, அருள்னா நல்ல இரக்கம் கொள்ளுதல் குணம் இருக்கணும். அடுத்து அறம், ஓகேங்களா, அறம்னாலே நல்ல ஒரு சிறந்த வழியில் வந்து மக்களை கொண்டு சேர்த்தல், இது எல்லாமே இருக்கணும். இந்த 5 விஷயங்கள் யார்கிட்ட இருக்கோ அந்த குணத்தை உடையவன் தான் சிறந்த அரசனாக செயலாற்றுபவன் என்று போற்றப்படுவான். இதுதான் சிறுபஞ்ச மூலம் என்ற பாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடல் கொடுத்துட்டு இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாடலில் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, இப்போ நாம் சிறப்பு தமிழ் உள்ள கண்டென்ட் பார்த்தாச்சு. அடுத்தது கவர்மெண்ட் மெட்டீரியலில் எக்ஸ்ட்ரா என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஆஃபீஸர், இது நமக்கு சிறுபஞ்ச மூலம் ரிலேட்டடாக உள்ள கவர்மெண்ட் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல்னால் உங்களுக்கு ஆல்ரெடி பிடிஎஃப்ல அதாவது வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன், சரிங்களா? இதில் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன பார்க்குறோமோ அதே தான் இங்கேயும் பார்க்குறோம். எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு சில பாயிண்ட் தான் நோட் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் எடுத்து உங்கள் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க தான் நான் வந்து இந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன், சரிங்களா? எல்லாருமே ஸ்கூல் புக் வைஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, நமக்கு வந்து சப்போஸ் புக்கை தாண்டி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் நம்ம ரொம்பலாம் வெளியில் போக வேண்டாம். நமக்கு இருக்கிறதே கவர்மெண்ட்டே நமக்கு வந்து ஒரு சோர்ஸ் கொடுத்துருக்கு. அதில் என்ன கண்டென்ட் இருக்குது, எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க தான் உங்களுக்கு இந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு வந்து பெருசாக அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டுக்கும் கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ள கண்டென்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஈவன் அவுட் சோர்ஸ்லையுமே நம்ம பார்க்குற வரைக்குமே இப்போ வரைக்கும் பார்த்து எல்லாமே கண்டிப்பாக நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. என்ன தெரிஞ்சிருப்பீங்க? என்ன ஸ்கூல் புக்கில் பார்க்குறோமோ அதுதான் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, அதுதான் நமக்கு அவுட் சோர்ஸ்லேயும் இருக்குது. எக்ஸ்ட்ரா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்டு, அதிகபட்சம் ஒரு 4 பாயிண்ட்டு அவ்வளோதானே இருக்குது. அதை எடுத்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, புக்கு பேஜில் நோட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், சிறுபஞ்ச மூலம், இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல். இதெல்லாம் நான் உங்களுக்கு எப்போயோ குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன். நான் வந்து டாபிக் வைஸ் நான் எப்பயுமே நடத்துகிறப்ப ஸ்கூல் புக்கு, ஓகேங்களா, ஸ்கூல் புக்கு, அடுத்தது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலு, அடுத்தது அவுட் சோர்ஸு, அது ரிலேட்டடாக நமக்கு ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கான சாம்பிள். இதுதான் என்னுடைய மோட்டிவே. நான் இப்படி தான் வந்து ஒரு டாப்பிக்காக கொண்டு வந்துட்டுருக்கேனே. அதனால் திரும்ப ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்குறப்ப கவர்மெண்ட் மெட்டீரியல் இது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த மெட்டீரியல்லாம் உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன், ஓகேங்களா? கவர்மெண்ட் தமிழ்நாடு அதாவது வந்து டிஎன்பிசி ஜென்ரல் தமிழ் அப்படி சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் இருக்குது. அதுதான் கவர்மெண்ட் சோர்ஸோடைய மெட்டீரியல் நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? அவுட் சோர்ஸுன்றது என்ன, ஸ்கூல் புக்கில் இருக்குதான்ப்பா அங்கேயும் இருக்குது. அங்கே ஒரு சில பாயிண்ட் தான் அங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை எடுத்து அந்த புக்கு பேஜில் எழுதி வச்சுக்கோங்களேன். இன்னொன்று என்னென்னா, இது நோட்ஸ் எடுக்கலாம் கண்டிப்பாக டைம்ன்றதுலாம் ரொம்பலாம் எடுக்கவே எடுக்காது. ப்ரீவியஸ் சிலபஸ் கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்குலாம் இதெல்லாம் சிலபஸில் டாப்பிக்ன்றது ரொம்ப கம்மி, ஓகேங்களா? தமிழ் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி உள்ள பேட்சுக்கெலாம் தமிழெலாம் சில நோட்ஸுன்றது எடுக்க வாய்ப்பே முடியாது. ஏன்னா அட்டை படிக்கணும். இங்கே ஒரு ஸ்டார்டிங் பேஜில் ஆரம்பிச்சினாக்கா எண்டிங் வரைக்கும் நம்ம வந்து லைன் பை லைன் படித்தே ஆகணும். ஏன்னா அந்த சிலபஸ் வேறு. இப்போ உங்களுக்கு தெளிவாக இதுதான் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ரொம்ப கம்மி. இங்கே நீங்கள் நோட்ஸ்ன்னு எடுக்கிறது பார்த்தினாக்கா ரொம்ப கம்மி. அதனால் இது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட்டு போகுதுப்பா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அதிகபட்சம் 1/2 மணி நேரம் ஆகுமா? எல்லாமே குட்டி டாபிக் தான். இந்த குட்டி டாப்பிக்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். உங்கள் கைப்பட எழுதி படித்து பாருங்களேன். ஒரு டைம் எழுதி தான் படித்து பாருங்களேன். உங்களுக்கு அதனுடைய ரிஃப்ளெக்ட்ன்றது நல்லாவே இருக்கும். ஃபீல் பண்ணி பாருங்களேன். ஏன் அதை வந்து ட்ரை பண்ண மாட்டீங்க? இங்கே பாருங்கள், இது நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதுதான் இங்கே இருக்க போகுது. பெயர் காரியாசான். இவர் வந்து மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காணன் மாணவர் அப்படி சொல்லிட்டு சிறுபெயரும் சொல்லிச்சு. இவர் எந்த சமயம்? சமண சமயத்தை சார்ந்தவர். இவரும் கனிமேதாரும் ஒரு சாலை மாணாக்கர். இதெல்லாம் அப்படி பார்த்தது தானே, ஸ்கூல் புக்கில் பார்த்தது தானே நம்ம இங்கேயும் பார்க்குறோம். இது என்ன, நமக்கு திரும்ப ஒரு விஷயத்தை பார்த்து ரிவிஷன் பண்ணணுன்றதுக்காக தான் நான் அகைன் திரும்ப நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஓகேங்களா? புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கஷ்டப்படுங்க. படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கனாக்கா நோட்ஸ் எடுங்க.
பெருசாலாம் டைம் ஆகாது. சிறுபஞ்சமூலம் ஆசிரியர் காரியாசான், மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயினர் மாணவர் இவர் சொல்லிட்டு சிறுபாயிரம் சொல்லுது. ஓகேங்களா. இவர் எந்த சமயம்? சமண சமயத்தை சார்ந்தவர். திரும்ப திரும்ப ரிவிஷன் தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா. நான் ஒரு விஷயத்தை வந்து அகைன் அண்ட் அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேனாக்கா உங்களுக்கு ரிவிஷன் ஆகணும். ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப பார்த்தா தான் நமக்கு மைண்டில் பதிஞ்சிரும். ஸோ என்னோடய வீடியோ நம்பி வந்து பார்க்குறீங்க. ஓகேங்களா. ஸோ என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம அவங்க வீடியோ பார்த்து முடிக்கிற ஸ்டேஜில் அப்பாடா இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி அவங்க திருப்தி அடையணும். அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்து என் தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்கேங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஆஃபீஸர். சரிங்களா. இவரும் கனிமேதாவரும் முருசாலை மாணாக்கர் ஆவார். பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. ஓகேங்களா. நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன பார்த்தோமோ அதுதானே இருக்குது. ஆசிரியர் காரியாசான், இவர் யாருடைய மாணவர்? மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்கானர் மாணவர். அப்படி சொல்லிட்டு சொன்னது எது? சிறப்பாயிரம் சொல்லுது. எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயத்தை சார்ந்தவர். இவரும் யாரும் உருசாலை மாணாக்கர், கனிமேதாரும் உருசாலை மாணாக்கர். அப்புறம் பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே தான் இருக்க போகுது. பாருங்களேன், நூறு குறி பாருங்கள். சிறுபஞ்சமூலம் 15 கிழக்கு நூல்கள் 1. எத்தனை வெண்பாக்கள் கொண்டது? கடல் வாழ்த்தை சேர்த்து 97 வெண்பாக்கள் கொண்டது. அப்போ கடல் வாழ்த்து நீங்களாக 96 வெண்பாக்கள் வரும். அப்புறம் அந்த 5 மூலிகைகள் என்னென்ன? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. அப்புறம் இந்த நூலின் ஒவ்வொரு பாடலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்துகளும் மக்கள் மனநோயை போக்குவன. ஓகேங்களா. பாடல் பாருங்கள். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு அப்படின்ற மாதிரி என்னென்ன அழகுன்றதை சொல்லியிருக்கோம். கண்ணுக்கு அழகு என்பது இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகு என்பது பிறரிடம் இறந்து செல்லாமை, அப்புறம் எண்வனப்பு எத்துணியாமாக்கி ஆராய்ச்சிக்கு அழகு என்பது வந்து துணிந்து உரைத்தல். அடுத்தது பண்வனப்பு கேட்டால் நன்றென்றல். ஓகேங்களா. ஒரு இசையின் அழகு என்பதே வந்து அந்த இசையை கேட்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறது தான் அழகு. கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. ஓகேங்களா. ஒரு நாட்டை ஆள்ற மன்னனுக்கு அழகு என்பதே பரவாயில்லப்பா, அந்த மக்கள் வந்து எந்த ஒரு விதத்திலும் வாடாமல் இருக்காங்க, நல்ல செழிப்பாக இருக்குது நாடு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிறதுல தான் அழகே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிறுபஞ்சமூலம் சொல்லியிருக்கு. இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது பார்த்துருக்கோமா? ஒரு எக்ஸ்ட்ராவும் பாயிண்ட்டும் கிடையாது. எல்லாமே ஸ்கூல் புக் கண்டென்ட் தான். அப்போ நம்ம நம்பி படிக்கலாம். ஓகே, சிறுபஞ்சமூலம்ல ஸ்கூல் புக் கண்டென்ட்டே போதுமான அளவுக்கு நமக்கு இருக்குது, இதுவே நமக்கு போதும். சரி, ஓகே, இதை தாண்டி இன்னும் வேறு எதாவது இருக்கான்னு பார்க்கலாமா அப்படின்ட்டு தான் உங்களுக்கு நான் ஒரு 2 புக்கு காமிக்கிறேன். அதில் எதாவது இருக்கான்னு பார்க்குறோம். சரி வாங்க அதில் பார்க்கலாம். அதில் ஏதாவது பாயிண்ட் இருந்துச்சுனாக்கா அதை நோட் பண்ணிக்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், அவுட் சோர்ஸ் பாருங்கள். பாருங்கள், சிறுபஞ்சமூலம் மருந்தால் பெயர் பெற்ற நூல். ஆமாங்களா. ஸோ மருந்தால் பெயர் பெற்ற நூல் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது? அறநூல்களில் 3 இருக்குது. 1 திரிகடுகம், இன்னொன்று சிறுபஞ்சமூலம். அடுத்தது இதுக்கப்புறம் பார்க்க போகிற 7ஆதி. ஓகேங்களா. அடுத்தது பஞ்சம் என்றால் 5 என்று பொருள், மூலம் என்றால் வேர் என்று பொருள். ஸோ வேரால் பெயர் பெற்ற நூலாக இது உள்ளது. ஓகேங்களா. இப்போது திரிகடம் என்பது அந்த மருந்து பொருட்களால் ஆனதுன்னு பார்த்தோம். இது வந்து எதனால் ஆனதுனாக்கா வேறு. ஓகேங்களா. அதோடைய வேரால் பெயர் பெற்ற நூலாக தான் இது உள்ளது. அந்த 5 வேர்கள் என்னென்ன? கண்டங்கத்திரி வேர், சிறுவழுதனை வேர், சிறுமல்லி வேர், பெருமல்லியோட வேர், சிறுநஞ்சியோட வேர். இந்த 5 வேர்களும் வந்து உடல் நோய் தீர்க்கும். அதுபோல் இந்த சிறுபஞ்சமூலத்தில் 5 வரிகள் இருக்குது. அது வந்து 5 கருத்துக்கள் சொல்லுது. அது வந்து மக்களுடைய அறியாமை போக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆசிரியர் யார்? காரியாசான். எந்த சமயம்? சமண சமயத்தை சார்ந்தவர். ஓகேங்களா. ஸோ சிறுபஞ்சமூலம் என்பது இங்கே மொத்தம் 102 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு தெரியல. ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஜஸ்ட் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்தது பாருங்க, தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது என்று கூறுகின்றது. ஓகேங்களா. தோல் வந்து தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த கண்ணுக்குட்டியோட தோலை மட்டும் வந்து வச்சு, ஓகேங்களா, அதை வச்சே வந்து, ஏன்னா அந்த மாடு என்பது அது ஃபஸ்ட்டு வந்து தன்னுடைய குழந்தைக்கு தான் பால் கொடுக்கும். ஓகேங்களா. அதனால் வந்து ஸோ அந்த தோல் கன்றை காட்டி பசு வந்து பால் கறக்கிறாங்க, அது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டு சிறுபஞ்சமூலம் சொல்லுது. அடுத்து பாருங்க, 100க்கு இயந்த சொல்லின் வனப்பே வனப்பு, பேதைக்கு உரைத்தாலும் செல்லாத உணர்வு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இந்த பாடல் வரிகள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதை அப்படியே ஒரு ரீடு விட்டுட்டே வாங்க, காதால் கேட்டுக்கோங்க. இது அப்படியே இங்கே அங்கே எக்ஸாமில் வந்துடுமா அப்படின்னா கிடையாது. சப்போஸ் கேட்டாங்கன்னா அதனால் ஒரு டைம் அது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. சரிங்களா. ஸோ காதால் கேட்குறன்றது அதோடைய பவர்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் இதை காதால் நீங்கள் 1 டைம் கேட்டாலே போதுன்ற அளவுக்கு தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேனே. ஸோ ஓகே, இங்கே பார்க்குறோம் இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்றதுனால அப்படியே சும்மா அந்த சிறுபஞ்சமூலம் பேஜில் இந்த பாடல் வரிகளை அப்படி லைட்டாக எழுதி வச்சுக்கோங்களேன்.
நூறுக்கு எந்த சொல்லின் வனப்பே வனப்பு, பேதைக்கு உரைத்தாலும் செல்லாத உணர்வு. ஓகேங்களா, அவ்வளோதான். இது எக்ஸ்ட்ரா இதாக இருக்கா? இது மட்டும்தான் இங்கே இருக்குது. எல்லாமே நம்ம அங்கே பார்த்தது தான். ஓகேங்களா, இங்கே எக்ஸ்ட்ரா என்ன வேறு ஏதாவது இருக்கா பார்த்தினாக்கா, இந்த மாதிரி வந்து தோல்கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் என்பது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் சொல்லிட்டு சிறுபஞ்சமூலம் சொல்லுது. ஸோ இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு 2 பாடல் வரிகளுடைய கருத்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு கருத்து, இது ஒரு கருத்துன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அந்த படித்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டா தானே உங்களுக்கு ஒரு கம்பைண்டாக ஒரு இதுவாக இருக்கும். சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே. இப்போ இதில் பாருங்கள், ஆசிரியர் யார்? சிறுபஞ்சமூலம். ஆசிரியர் காரியாசான். காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயராகும். அப்படியே ஸ்கூல் புக் கண்டென்ட்டா? இவரை மா காரியாசன் சொல்லிட்டு பாயிரச்சொல் சிறப்பிக்கின்றது. இவர் எந்த சமயத்தை சார்ந்த? சமண சமயம். ஓகேங்களா. அடுத்தது கடவுள் வாழ்த்து வந்து 1, பாயிரங்கள் 2, மொத்தம் 97. சரிங்களா. ஸோ கடவுள் வாழ்த்தை சேர்த்து 97 வெண்பாக்கள் கொண்டது. ஓகேங்களா. ஸோ வெண்பாவால் ஆனது. அறநூல்கள் எல்லாமே வெண்பாவால் ஆனது தான். பெயர் காரணம் என்ன? கண்டங்கத்திரி, சிறுவழுதனை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 வேர்கள் மனித நோயை குணப்படுத்தும். அதுபோல ஒவ்வொரு பாடலிலும் உள்ள 5 கருத்துகள் மனிதனுடைய உள்ள பிணியை, மனநோயை நீக்குகின்றது. ஸோ இங்கே பாருங்க, மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல். பஞ்சம்னா 5, மூலம்னா வேறு. அடுத்தது காரியாசனும் ஏலாதியின் ஆசிரியர் கனிமேதாவரம். இவங்க 2 பேரும் ஒரு சாலை மாணாக்கர். ஆசிரியர் மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயினர். ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நூல் எது? சிறுபாயிரம் சொல்லுச்சு. அடுத்தது இவரை மாக்காரியாசன் என்று பாயிரம் குறிப்பிடுகின்றதுன்னு பார்த்தோமா. ஓகே. அடுத்தது பாருங்க, அடுத்து இந்த பாடல் நம்ம பார்த்தோமா, ஸ்கூல் புக் பார்த்தோமா. பூவாது காய்க்கும் மரம் இருக்குது. அதுபோல் இளைஞர்கள் வந்து மற்றவங்க சொல்கிற விஷயங்களை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது மற்றவங்க சொல்லி தான் புரிஞ்சுக்கணும்னு இல்லாமல் நல்ல விஷயங்கள் அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து மூத்தவருக்கு ஈக்குவலாக சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் நம்ம பார்த்துருந்தோமா. ஸோ மற்ற இது எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட் தான். இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா என்ன நோட் பண்ணுறோம்? இங்கே ஏதாவது எக்ஸ்ட்ரா பார்க்குறோம். இந்த மாதிரி பாயிரங்கள் 2ன்னு ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது. இதை மட்டும் தான் நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா பார்க்குறோம். சரிங்களா. ஸோ கடல் வாழ்த்து வந்து 1, அப்போ கடல் வாழ்த்து சேர்த்து மொத்தம் 97 வெண்பாக்கள் கொண்டது. அதில் பாயிரங்கள் 2ன்னு இருக்குது. ஸோ இங்கே இது மட்டும் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இங்கே பார்க்குறோமே. இதை அங்கே அப்படியே எழுதிக்கோங்களேன், ஸ்கூல் புக்கில் எழுதிக்கோங்களேன், பாயிரம் 2 அப்படி சொல்லிட்டு. சரிங்களா ஆஃபீஸர்? ஓகே. சிறுபஞ்சம் மூலம்னால இதுதான்ப்பா கண்டென்ட்டு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கலாம். சிறுபஞ்சம் மூலம் கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து எத்தனை வெண்பாக்கள் கொண்டது? 97 வெண்பாக்கள். கடவுள் வாழ்த்தை சேர்த்து 97 வெண்பாக்கள் கொண்டது. இது இந்த சிறுபஞ்சம் மூலம். சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசான். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை. இடம்பெற்ற நூல் சிறுபஞ்சம் மூலம். ஓகேங்களா. நூலில் 97 வெண்பாவிலும் மனநோயை போக்கும் 5 கருத்துக்கள் கொண்டது எது? இந்த சிறுபஞ்சம் மூலம். அடுத்தது பாருங்க, நூலாசிரியர். சிறுபஞ்சம் மூலம் நூலின் ஆசிரியர் காரியாசான். ஓகேங்களா. வேற என்ன இருக்கு? இங்க பாருங்க, கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை என்று பாடியவர் யார்? காரியாசான். கண்ணுக்கு அழகு என்பது இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகு என்பது பிறரிடம் இருந்து செல்லாமை அப்படி சொல்லிட்டு காரியாசான் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, சிறுபஞ்சம் மூலம் நூலின் ஆசிரியர் காரியாசான். சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் எந்த சமயம்? சமண சமயத்தை சார்ந்தவர். ஓகேங்களா. இங்க பாருங்க, சிறுபஞ்சம் மூலம் எந்த இலக்கிய வகை சாரும்? அது வந்து ஒரு அறநூல் ஆகும். சிறுபஞ்சம் மூலம் என்பது அறநூல்களை சார்ந்தது. சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பதை எதை குறிக்கின்றது? 5 வேர்கள். பஞ்சனா 5, மூலம்னா வேறு. ஓகேங்களா. ஸோ எப்படி கேட்டிருக்காங்க தெரியுதுங்களா? நூலு ஆசிரியர், அதுதான் நமக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்பாங்க. சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்தை சேர்த்து எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 97 வெண்பாக்கள் உள்ளன. சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்தை சேர்த்து 97 வெண்பாக்கள் தான் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஆஃபீஸர்? சிறுபஞ்ச மூலம் ஆசிரியர் காரியாசான். எந்த நூற்றாண்டு? 5ஆம் நூற்றாண்டு. இவரும் ஏலாதி இயற்றிய கனிமேதாரும் ஒரு சாலை மாணாக்கர். 5 சிறிய வேர்களின் தொகுப்பு என்பதுதான் வந்து சிறுபஞ்ச மூலம். அது என்னென்ன அப்படின்னாக்கா கண்டங்கத்திரி, சிறுவழுதுனை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படின்னு பார்த்தோம். கடல் வாழ்த்தை சேர்த்து 97 வெண்பாக்கள். பாயிரங்கள் 2ன்னு பார்த்தோம். ஓகேங்களா. இவரை மாகாரியாசான் என்று பாயிரம் குறிப்பிடுகின்றது. ஓகேங்களா. இவரை மாகாரியாசான் என்று பாயிர செயல் குறிப்பிடுகின்றது பார்த்தோம். அடுத்தது வேற என்ன பார்த்தோம்?
மதுரை தமிழாசிரியர் மாக்காயினரின் மாணவர். இவங்க 2 பேருமே ஒரு சாலை மாணக்கர் ஆவார். ஓகேங்களா. காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழில் அடிப்படையில் அமைந்த பெயராகும். 5 கருத்துக்களை கொண்ட நூலாக சிறுபஞ்சமூலம் உள்ளது. ஓகேங்களா. இதுதான் நமக்கு சோர்ஸே. நான் திரும்ப ஒரு விஷயத்தை நான் இப்படி ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே ரிவிஷன் ஆகிடணும், படிச்சிடணுன்றதுக்காக தான் கொடுக்குறேன். அடுத்து நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கிறீங்க, ஸ்கூல் புக்கில் உள்ளதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ன்றது இங்கே வந்து ஒரு சில பாயிண்ட் இங்கே நோட் பண்ணுறோம். அடுத்து அதையும் தாண்டி எதாவது இருக்கான்னு பார்க்குறோம். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம சரியாக தான் படிச்சிருக்கோமா அப்படின்றதுக்கான ஒரு புரிதல் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து சாம்பிளாக பார்க்குறோம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.